திருப்புவனம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாவேகா எம்எல்ஏ இளங்கோவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னோட மகளை அரசு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்துருக்கிறாரு. இப்போ அவருக்கு வந்து பாராட்டு மழைகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. எல்லாருக்கும் பார்க்க ஒரு சின்ன மாற்றமாக இருக்கணும், ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கான வித்தாக தான் இதை பார்க்குறோம். இப்போ தலைமைச் செயலகத்தில் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் அவருடைய அலுவலகத்துக்கு, அவருடைய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபினுக்கு வந்துட்டு நரிக்குறவ இன மக்கள் வந்து வர்றாங்க. அவங்க சில கோரிக்கைகளை அவர்கிட்ட முன்வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைகள்லாம் முன் வச்சதுக்கு அப்புறமா அவங்கள அமர வச்சு ஃபஸ்ட்டு பேசினதே, அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்களை தன்னோட டேபிள் மேலே உட்கார வச்சு அவங்க கூட பேசிக்கிட்டு அவங்க ஒரு உணவு இருந்துறாங்க. அது 2 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு சாப்பிட்ற ஒரு காட்சிகளை பார்க்குறோம். திமுக தனித்து விடப்பட்டது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி சிபிஐயோட செயலர் வீரபாண்டியன் அவர் ஓப்பனாக அறிவிச்சிட்டாரு, நாங்கள் திமுகவோட நாங்கள் வந்து காலம் தள்ளுறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை, நாங்கள் வெளியே போகிறதுக்கு ஐடியாவில் இருக்கோன்னு சொல்லிட்டு அவர் இன்றைக்கி சொல்லிட்டார். இப்போ திமுகவோட நிலைமை என்ன அப்படின்னா, தனியாக களம் காண போகிற ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி பாஜக வந்து திமுகவை கையகப்படுத்துறதுக்கும் அவங்கள கூட்டணிக்கு அழைக்கிறதுக்குமான ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி பயணம். சிஎம் விஜய் அவர்கள் ஒரு புது ஆளாக வந்துட்டு அங்கே அந்த அமைச்சரவையில் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து போய் உட்காந்துருக்காரு. அந்த காட்சியை பார்க்குறதுக்கே நிறைய பேர் வித்தியாசமாக இருந்திருக்கும். என்னடா கோட் ஷூட்லாம் போட்டு எல்லோரும் ஜிப்பா அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை அவர்கள், அப்போ அவங்க ரொம்ப பெருமையாக கர்வமாக சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த போஸ்டிங்கில் போட்ட முதல் திருநங்கை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் உண்மையான மாற்றம் என்ன அப்படின்னா, உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். தமிழக அரசியலில் பரபரப்பான பல சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. அதில் முக்கியமாக ஒரு பாசிட்டிவாக நம்மளுடைய செய்திகளை தொடரலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதில் மிக முக்கியமாக பார்த்தோன்னே ரொம்ப வந்து மனசுக்கு நெருக்கமாக இருந்த ஒரு 2 விஷயங்களை வந்து இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். தாவேகா எம்எல்ஏ, அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு திருப்புவனம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாவேகா எம்எல்ஏ இளங்கோவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னோட மகளை அரசு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்துருக்கிறாரு. இப்போ அவருக்கு வந்து பாராட்டு மழைகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. இது ரொம்ப காலமாக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்த ஒரு விஷயம். அரசு பள்ளிக்கூடங்கள், அதுக்கு தாண்டி வந்துட்டு அரசு மருத்துவமனைகளில் அமைச்சர், எம்எல்ஏ அவங்களுடைய குழந்தைகள், அவங்க குடும்பத்துக்கான ஒரு மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னா அரசு மருத்துவமனையில் அவங்கள சேர்த்துட்டா போதும், அவங்க பார்த்தா போதும் அப்படின்னு. என்னங்க அப்படி சேர்த்தா மட்டும் என்ன மாறிட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரசு மருத்துவமனையில் ஒரு அமைச்சரோடையோ ஒரு எம்எல்ஏவோடைய ஒரு பையனோ குழந்தையோ இல்லை வாட்டர் அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க வந்துட்டு மருத்துவம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த மருத்துவமனையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆளக்கூடிய அரசு, அந்த அரசோட அமைச்சர், எம்எல்ஏ அவங்க வந்துட்டு இங்கே இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஸ்ட்ரிக்டாக வந்து அங்கே இருக்கக்கூடிய வேலைகள்லாம் ரொம்ப கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு இன்ஸ்பெக்ஷன் போன மாதிரின்னு வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி ரொம்ப காலமாக இருக்கிறது தான், ஒரு எம்எல்ஏ பையனோ பொண்ணோ ஒரு அமைச்சரோட பையனோ பொண்ணோ இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் அரசு கல்லூரிகளில் படிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. கேட்டால் அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில், முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் கூட படிக்க வைக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ்னு பேசிகிட்டு இருக்க நிறைய பேர் கூட தமிழ் பள்ளிக்கூடங்களை தாண்டி மற்ற மொழி பேசக்கூடிய பள்ளிக்கூடங்களையும் படிக்க வைக்கிறாங்க, வெளிநாடுகளையும் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இங்கே மட்டும் நம்ம வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்க அரசியல்வாதியும் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தாவேகா எம்எல்ஏ இளங்கோவன் பண்ணது எல்லாருக்கும் பார்க்க ஒரு சின்ன மாற்றமாக இருக்கணும், ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கான வித்தாக தான் இதை பார்க்குறோம். அதாவது எம்எல்ஏவோட ஒரு பொண்ணே வந்து இங்கே படிக்குது அப்படின்னா, அப்போ அரசு பள்ளிக்கூடம் எந்த விதத்துலையுமே தனியார் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு போட்டியாக இருக்கு, ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து காட்டியிருக்காங்க. எந்த இதிலும் சளைச்சது கிடையாது. அரசு பள்ளிக்கூடமும் வந்து தரமாக தான் இருக்குன்றத நான் வந்து உறுதியாக நம்புகிறேன். என் குழந்தை படிக்குது அப்படின்னும் போது அது கண்டிப்பாக மக்களும் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்காரு. இன்றைக்கி ஒரு பெரிய பாராட்டுகள் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அந்த பாராட்டுகளை நம்மளும் வந்து கொடுத்துடலாம். இன்னொரு காட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ தலைமைச் செயலகத்தில் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் அவருடைய அலுவலகத்துக்கு, அவருடைய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபினுக்கு வந்துட்டு நரிக்குறவ இன மக்கள் வந்து வர்றாங்க. அவங்க சில கோரிக்கைகளை அவர்கிட்ட முன்வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைகள்லாம் முன் வச்சதுக்கு அப்புறமா அவங்கள அமர வச்சு ஃபஸ்ட்டு பேசினதே ரொம்ப பெரிய விஷயமாக வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. உட்காந்து பேச வைக்கிறதே பெரிய விஷயங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. அதெல்லாம் மாறி வந்து நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் ஒரு படி தாண்டி
அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்களை தன்னோட டேபிள் மேலே உட்கார வச்சு அவங்க கூட பேசிக்கிட்டு அவங்க ஒரு உணவு இருந்துறாங்க, அது 2 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு சாப்பிட்ற ஒரு காட்சிகளை பார்க்குறோம். இப்படி ஒரு மாற்றம் வேணும்னு தான் நம்ம வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு தெளிவாக பார்க்குற மாதிரி இருக்குது. அதில் முக்கியமாக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு அவருக்கு மேலே சால்வை பூத்தி விடுறது, அவங்கள ரொம்ப அமர வச்சு அவங்கள அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள பார்த்து பேசி அனுப்பிச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பட்டவனுக்கு தான் வலி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இடத்துலேருந்து வர்றவங்களுக்கு தான் அந்த வலி தெரியுன்ற இடத்துல இருக்கும்போது தான் எல்லார் கையிலையுமே இந்த ஆட்சி பொறுப்பு இருக்கணும், எல்லார்கிட்டையுமே அந்த அதிகாரம் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார்ல சிஎம் விஜய் அவர்கள். கிட்டத்தட்ட அதற்கான ஒரு வழியாக தான் இதை நான் பார்க்குறேன். அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது அதை பார்க்குற நமக்கே இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா, அந்த வந்த மக்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்திருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியுது. ஒரு அமைச்சர் அவங்க சொல்கிறத செவிமடுக்கிறாருங்கிறத தாண்டி தன்னோட குழந்தைய வந்து டேபிளில் உட்கார வச்சு உணவு ஊட்டி விடுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞரோட வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு இல்லையா, திருப்பெரும்புதூர், அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போய் ஒரு ரீல் ஒன்று போடுறாரு. ரீலோட ஸ்டார்டிங்கில் சொல்கிறாரு, தாவேக்கா அரசு என்ன ஒரு அராஜகம் பண்ணுறாங்க தெரியுமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்மளும் இதை நெகட்டிவாக எதாவது நடந்திருக்கு போல சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துட்டு இருந்தா, இங்கே பாருங்கள், முன்னாடி நான் ஏப்ரல் மாதம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டில் எழுதி கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து எங்களுடைய ஓபி சீட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த கார்டில் இதை வச்சு நான் எந்த மருத்துவமனைலாம் பார்த்துக்கலாம், அரசு மருத்துவம் எது வேணாலும் பார்த்துக்கலாம், அது ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு அராஜகம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாக்டர் எந்தெந்த டைமுக்கு வருவாங்க, யாரெல்லாம் இருக்காங்க இப்போ அவைலபிளான்னு சொல்லி ஒரு போர்டில் எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அங்கே ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவர் ஒவ்வொன்றா சொல்கிறாரு. நான் எடிட்டர்ட்ட அந்த வீடியோ போட சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இதை நீங்கள் பெரிய மாற்றமாக நீங்கள் பார்க்க முடியாது, இதெல்லாம் என்ன சின்ன சின்ன விஷயம் எல்லா இதுலையும் இருக்கிறதானு சொல்லி சொல்ல முடியாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களை தான் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க, அதை தாவேக்கா அரசு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ இன்றைக்கி பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்ச ஒரு பெரிய நல்ல விஷயங்களாக நான் சொல்கிறேன். ஏன்னா வெறும் நெகட்டிவாக ஒரே வன்ம குடோனாக போயிட்டுருக்கிற போது சில விஷயங்கள் நல்லது நடந்தால் கண்டிப்பாக நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு இது தான் இது. இன்னொரு பக்கம் அப்படியே திமுக பக்கம் வந்தீங்க அப்படின்னா, திமுக இப்போது இருக்கிற நிலைமைக்கு எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்ட நிலைமை அப்படின்றத எடுத்துக்கலாம். இன்றைக்கி கூட ஒரு கடினமான வார்த்தையை வந்து சவுக்கு சங்கர் வந்து பயன்படுத்தியிருந்தார். அரசியல் அனாதையான திமுக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அந்த வார்த்தையோட கடினம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் நிதர்சனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக தனித்து விடப்பட்டது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி சிபிஐயோட செயலர் வீரபாண்டியன் அவர் ஓப்பனாக அறிவிச்சிட்டாரு, திமுகவோட நாங்கள் வந்து காலந்தள்ளுறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை, நாங்கள் வெளியே போகிறதுக்கு ஐடியாவில் இருக்கோன்னு சொல்லிட்டு அவர் இன்றைக்கி சொல்லிட்டார். அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் எல்லாருமே ஒருமித்தமாக இந்த முடிவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆல்ரெடி திருமாவர்கள் விசிகா திமுக கூட்டணிலேருந்து வெளியே போனது மிக உறுதியாக மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ திமுகவோட நிலைமை என்ன அப்படின்னா, தனியாக களம் காண போகிற ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. அவங்களுடைய இந்த குட்டி குட்டி கூட்டங்கள் போடுறாங்கல்ல, ஜென்சி மீட்டிங்லாம் போடுறாங்கல்ல, எல்லாத்துலேயுமே அவங்க முழுமையாக நம்புறது என்ன அப்படின்னா, திமுக தனித்தே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் வரலாற்றில் இது வரைக்கும் திமுக தனித்து நின்றுக்கா அப்படிங்கிறதே பெரிய வரலாறு, தனித்து நின்று வெற்றி அப்படிங்கிறது இதை விட பெரிய ஒரு விஷயம். அதை பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஒருவேளை அவங்க தனித்து நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னா, தாவேக்கா 234 தொகுதியில் ஒரு தொகுதியை விட்டுட்டு 233 தொகுதியிலும் தனித்து நின்னாங்க. தனித்து நின்று அவங்க வந்து 108 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இத்தனை கூட்டணிகளோடு தான் திமுக வந்து எதிர்கட்சியாக வந்து உட்காந்துச்சு. ஸோ இவ்வளோ நாட்கள் வந்து இதை வந்து ஒரு தம்பட்டம் அடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, நீங்கள் 108 சீட்டு ஜெயித்தாலும் பாருங்கள் எங்கள் திமுகவோட தயவில் தான், அதாவது எங்களுடைய கூட்டணி கட்சிகள் தயவுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்க கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ இங்கே வந்துருச்சு. அப்போ நீங்கள் தனியாக நிற்க போகிறீங்க. அப்போ நீங்கள் தனியாக நின்று இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை உள்ளாட்சி தேர்தலை நீங்கள் காமிச்சிட்டிங்க அப்படின்னா, அப்போ திமுக இன்னும் உயிர்ப்போடு இருக்குது. அப்போ யாரும் வந்து திமுக மேலே கூடிய வெறுப்பில் ஓட்டு போடலை, திமுக வந்து வேண்டான்னு ஓட்டு போடலை, நீங்கள் சும்மா கவர்ச்சியில் தான் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நிரூபணம் ஆகிடும். ஆனால் திமுக அடுத்த தேர்தலில் அவங்க எந்த தேர்தலை சந்தித்தாலும் தனியாக சந்தித்தாங்க அப்படின்னா
அவங்களுடைய உண்மையான விஷயம் தெரிஞ்சு போயிடும். ஓகே, நம்ம மேலே மக்கள் வெறுப்பில் தான் இருந்திருப்பாங்க போல், இருக்காங்க போல், அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். ஒருவேளை அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா இவங்க சொல்கிற மாதிரி தெரியாமல் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கப்பா, தெரியாமல் விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு திமுக எடுக்கக்கூடிய நிலைமை. இதுக்கு பின்னாடி பாஜக திமுகவை கையகப்படுத்துறதுக்கும் அவங்கள கூட்டணிக்கு அழைக்கிறதுக்குமான ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி திமுக இருக்கிற நிலைமை இப்படி இருக்குது. இன்னொரு பக்கம் இன்றைக்கி பழைய அந்த வழக்குகள்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மின்சாரத்துறையில் ஒரு ஊழல், அந்த ஊழல் குற்றச்சாட்டில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு செக் வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்மார்க்களும் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இதையெல்லாம் தாண்டி KN நேரு அவர் அந்த வேலை வாய்ப்பு வாங்கி தர வேலை கொடுக்குற இடத்துல அங்கே ஒரு ஊழல் பண்ணார் இல்லையா, இப்போ அந்த பிரச்சனையும் கையில் எடுக்கிறாங்க. இப்போ அதில் யார் பேர்லாம் அடிபடுதுன்னும் போது ரித்தீஷ், இந்த வேர்டை அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த 40 லட்ச ரூபா கேஸ் இருக்குல்ல, அந்த தான் அதில் இப்போ ரித்தீஷ் பேரும் அடிபடுது. ரித்தீஷ் யாருன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி அவர்களுடைய ஒரு நண்பர், அவருடைய கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தர்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் கவராகி வந்துக்கிட்டே இருக்குது. இதை தாண்டி பாஜக இதுவரைக்கும் திமுக மேலே எந்த விதமான விஷயமும் பண்ணலை. அங்கேருந்து அமலாக்கத்துறை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி இவங்க மேலே FIR போடணும், இவங்களை வழக்கு பதிவு பண்ணணும், அனுமதி கொடுங்க தாவேக அரசேன்னும் போது விஜய் அவர்கள் ஒவ்வொன்றா சைன் போட்டு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காரு. அப்போ இது ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க மேலே பாய போகுது. அப்படி இருக்கும்போது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவும் பாஜகவும் வேறு வழி இல்லாமல் அதிமுக சொன்னாங்கல்ல, அதே வேறு வழி இல்லாமல் இவங்களும் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பேசிய ஆணவ பேச்சு அவ்வளோ இருந்துச்சு. உண்மையாக சொல்ல போனால் ஏன் அந்த ஆணவ பேச்சு சொல்கிறேன் அப்படின்னா, TRP ராஜா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது திமுக ஆட்சியில் இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாரு, ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்க முடியுமா அவங்களால அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த வெள்ளை அறிக்கையை கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து இப்படி காட்டுவார் TRP ராஜா செய்தியாளர்கள் முன்னில். என்ன காட்டுவார்னா, உங்களுக்குலாம் இதாங்க வெள்ளை அறிக்கை, இதை கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ஒரு ஆணவத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாருன்னு கூட இல்லாமல் ரொம்ப ஆணவமாக பேசியிருந்தார். இப்போ அவங்க நிலைமை என்னென்னு பார்க்குறோம். அவங்க இந்த DMK ITவிங்கோட முக்கிய பொறுப்பில் இருக்கார். இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த DMK ஜென்சி கிட்ஸோட மாநாடெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அவர் நேற்று என்ன பண்ணார்னா ஒரு பதிவை ரீட்வீட் பண்ணுறாரு. என்ன பதிவை ரீட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக ஆட்சி அமைத்த ஒரு மாதத்தில் எம்சாண்ட் ரேட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு யூனிட்டுக்கு 650 700 900 உயர்வு ஒரு யூனிட்டு. பீசாண்ட் 1000 உயர்வு, அதாவது 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் ஆயிடுச்சு. அடுத்தது ஜல்லி ஒரு யூனிட்டுக்கு 450 600 உயர்வு. இதனால் இருக்கக்கூடிய அந்த பயன்பெறக்கூடிய கட்டுமான அந்த நிறுவனங்களும் சரி, அதை பயன்படக்கூடிய மக்களும் சரி, எல்லாருமே துயரத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை DMK ITவிங்க ஒரு கார்டு மாதிரி போட்டு ரெடி பண்ணி TVK ஃபைல்ஸ்ன்னு போடுறாங்க. இதை ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, கொத்தடிமை கவனத்திற்குன்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தியோட அந்த ப்ரெஸ் ரிலீஸே எடுத்து போட்டிருக்காரு. இது யார் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்டோன் குவாரி க்ரஷர் அண்ட் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் இவங்க ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தற்போது சில ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் கனிம வள பொருட்களான ஜல்லி, எம்சாண்ட் மற்றும் பீசாண்ட் ஆகியவற்றின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதாக தவறான மற்றும் உண்மைக்கு புறம்பான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. இது குறித்து பொதுமக்கள், கட்டுமானத்துறையினர் மற்றும் வாடிக்கையாளர்கள் யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். கீழ்கண்டவாறு அரசு விலை நிர்ணயம் செய்திருக்கிறது. எப்படின்னா, ஜல்லி 4000 ரூபாய், எம்சாண்டு 5000 ரூபாய், பீசாண்டு 6000 ரூபாய். இதுதான் அரசு நிர்ணயம் பண்ண விலை. ஆனால் எங்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரும் தமிழக அரசு நிர்ணயித்துள்ள விலைக்கும் குறைவாகவே விற்பனை செய்து வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே கனிமவள பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டதாக வெளியாகும் ஆதாரமற்ற செய்திகள் மற்றும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவதை தவிர்ப்பது நல்லது. அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்புமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சொல்லிட்டு அவங்க ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது தெரியாமல் DMK ITவிங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, பாருங்கள், தாவேக ஆட்சி அமைச்சோன்னே இன்றைக்கி இவ்வளோ தூரம் கனிம வள இந்த இதெல்லாம் குவாரியெல்லாம் மூடினாங்கல்ல, மூடினதுக்கப்புறம் இந்த ஒரே மாதத்தில் இவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு ப்ரொபகண்டாவை எடுத்து கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் TRP ராஜா அவர்களுடைய அந்த என்ன சொல்கிறது, தகவல் சரிபார்ப்பு திட்டம் அதெல்லாம் வச்சுருந்தார் இல்லையா, ITவிங், அது லட்சணம்னு சொல்லலாமா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு தான் இப்போ அவங்க அதை பற்றி யோசிக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி பயணத்தில் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறாரு.
ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கக்கூடிய மற்றவங்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸாக வந்திருப்பாங்க. சிஎம் விஜய் அவர்கள் ஒரு புது ஆளாக வந்துட்டு அங்கே அந்த அமைச்சரவையில் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து போய் உட்காந்துருக்காரு. அந்த காட்சியை பார்க்குறதுக்கே நிறைய பேர் வித்தியாசமாக இருந்திருக்கும். என்னடா கோட் ஷூட்லாம் போட்டு எல்லோரும் ஜிப்பா அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க, நம்மளால் கோட் ஷூட்டோட போய் அவங்க உட்காந்துருக்காரு அப்படிங்கிறதான் பார்த்தோம். ஸோ அந்த விஷயங்களை வந்து இன்றைக்கி நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் பேசிவிட்டு அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே பேசப்பட்டது அப்படிங்கிறத ஒரு ப்ரெஸ் நோட்டாக வரும்னு எதிர்பார்க்கலாம். வந்ததுக்கப்புறம் அது என்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க, இப்போ நிதி கேட்டிருக்காங்க, பல்வேறு விஷயங்கள் வந்து கல்வி நிதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எதுவுமே மத்திய அரசு இன்னும் நமக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து அங்கே பேசப்படுமா? நான் ராகுல் காந்தி, சோனியா காந்தி எல்லாரும் மீட் பண்ணியாச்சு. இதை தாண்டி மற்ற இந்த விஷயங்கள் என்னென்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நிறைய இடங்கள்ல வந்து இன்றைக்கி அந்த யூனிஃபார்மோடு இருக்கக்கூடிய அந்த அந்த உங்கள் பெண் போலீஸை பார்க்குறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு வீடியோ ஒன்று நேற்று பார்த்தேன். அந்த திருநங்கை அவர்களுக்கு ஒரு பொறுப்பு அந்த இதில் வந்து ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க கூட நிறைய பெண்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, அவங்கள நிப்பாட்டி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க ரொம்ப பெருமையாக கர்வமாக சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த போஸ்டிங்கில் போட்ட முதல் திருநங்கை நான் தான் அப்படி சொல்லிட்டு போனாங்க. ஸோ சும்மா வாயில் சொல்லலாம், இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையான மாற்றம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கான வேலையை சரியான ஒரு தகுதியான வேலையை அவங்களுக்கு கொடுத்துட்டாலே போதும். அவங்க அதுக்கப்புறம் அதை பற்றி வேறு எதுவுமே அவங்க கேட்கவே இல்லை. அவங்களுக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கேட்குறாங்க, அதை கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே வந்துடுவோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களை ஏன் வந்து ஒரு வேற்றுக்கரகவாசி மாதிரி பார்க்குறீங்க, நாங்கள் வந்து 3ஆம் பாலினம், அவ்வளோதான், இதை தாண்டி நீங்கள் எதுவும் பெருசாக யோசிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. உண்மையிலே அந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வெறும் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் வந்து நீங்கள் புதுசாலாம் ஒன்றும் கொண்டு வரல, ஆல்ரெடி இருந்த திட்டத்துக்கு நீங்கள் லைட்டாக ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி திமுக அதையும் வந்து நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா, ஸ்டிக்கர் ஒட்டுறாங்களோ இல்லையோ, திட்டம் கரெக்டாக செயல்படணும். இவ்வளோ நாள் வந்து மகளிர் காவல் நிலையம் இருக்குது, எல்லாமே இருந்தும் ஏன் வந்து இவ்வளோ தப்புகள் நடக்குது? அப்படி இருக்கும்போது இப்போது பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை டீஸ் பண்ணுறான் அப்படின்னா, அந்த இடத்துலையே அதை சரி பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இன்றைக்கி டீஸ் பண்ணுவான், நாளைக்கு அவன் வேறு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகிறதுக்கோ, இல்லை ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணி கொடுத்துட்ருக்கான் அப்படின்னும் போது, அவங்க வேலையை விட்டுட்டோ இல்லை அவங்க நேரத்தை விட்டுட்டோ இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு காவல் நிலையத்துக்கு போய் புகார் அளிக்கிறனாலையோ அவங்க நிறைய பிரச்சனைகளாக சந்திக்கிறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் ஆன் ஸ்பாட்டில் அப்படி ஆயிடுச்சு என்னென்னு பாருங்கன்னு கேட்குறது இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த சிறப்பு பெண்கள் படை இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. அதை கரெக்டாக பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து ராஜ்மோகன் அண்டு மேயர் பிரியா அவர்கள் 2 பேரும் ஒரே நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அது ஒரு மீம் கண்டென்ட்டாகவும் பார்த்தேன். என்ன அப்படின்னா, பார்த்தீங்களா, ஒரு பொண்ணும் கலந்துக்கும் போது பிரச்சனை வருது, பொறாமை வருது, பஞ்சாயத்து வருது. ஒரு பையனும் பண்ணும் போது பார்த்தீங்களா, ஆண்கள் எப்போவுமே இப்படி தாங்க, ரொம்ப வந்துட்டு வெளிப்படையாக வெகுளியாக இருந்துருவாங்க, அவங்கெல்லாம் அப்படி தாங்கன்ற மாதிரிலாம் ஒன்று போட்டுருந்தாங்க. இது ஜோக்ஸ் அப்பார்ட், அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு சைடு பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு சின்ன உள்கூத்தும் தெரிஞ்சது. என்ன அப்படின்னா, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் மேடையில் பேசும்போது ரொம்ப அழகாக பேசியிருந்தார், ரொம்ப உண்மையாக நல்லா பேசியிருந்தார். என்ன ரொம்ப நல்லா பேசுவார், பட் அந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவர்கள் முன்னாடி பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி மேடைகளில் கூட பாருங்களேன், மாற்று சிந்தனையாளர் நிறைய பேர் இருக்கும். ஒரு திராவிட விருப்பம் உள்ள ஒருத்தர் இருக்கார், இப்போது மாற்று சிந்தனை நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து கட்சி ரீதியாக அரசியலில் எங்கள்கிட்ட போட்டிலாம் இருக்கும். ஆனால் மாணவர்களுக்கு நல்லது பண்ணணும், அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னும் போது நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் வந்து உங்களை போட்டி போட்டு வேலை செஞ்சு உங்களை படிக்க வைப்போம் அப்படின்ற அந்த மென்ஷன் பண்ணிவிட்டு அவர் சொல்லும் போதே அந்த கேமராவில் காட்டுறாங்க. மேயர் பிரியா அவர்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து கிளம்பும் போது ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடக்குது. அங்கே ப்ரெஸ் பீப்புள் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ராஜ்மோகன் அவர்கள், அம்மா நீங்கள் வரீங்களா, பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்பார். அவங்க இல்லை பரவாயில்ல நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி அவங்க கிளம்புவாங்க. இது எப்படின்னா, இந்த சூரியவம்சம் படம் இருக்கும்ல, அந்த படத்தில் வந்துட்டு தேவயானி போயிட்டு சரத்குமார் காலில் அந்த மாமனாராக வருவாங்க, கலெக்டர் ஆகிடுவாங்க. கலெக்டர் வந்து எழுந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு டேபிள் வெயிட்டை தள்ளி விடுவாங்க. தள்ளி விட்டுட்டு அவங்க காலத்தோட தெரியாமல் தொட்டு கும்பிடுவாங்க. அங்கே ஒரு சீன் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த கலெக்டர் பிரச்சனையும் கேட்டுப்பாங்க. வெளியில் வந்தோன்னா கூட ஒருத்தர் வந்திருப்பார், நம்ம சரத்குமார் கூட. அவர் சொல்லுவார், பார்த்தீங்களா அவங்க மாவட்ட கலெக்டராகவும் நடந்துக்கிட்டாங்க, மாமனாருக்கு மருமகளாகவும் நடந்துக்கிட்டாங்கன்னு ஒரு எதுகமோனையோட ஒன்று சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருந்துச்சு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பண்ணது. எப்படின்னா, வெளியில் பார்க்குறதுக்கு டிக்னிட்டியாக வா சூப்பர் நல்லா பண்ணியிருக்கேன், இப்படி தான் இருக்கணும், அமைச்சர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டாரு. அன்னைக்கு தாவேக்கா எம்எல்ஏ பல்லவியை பண்ணீங்கல்ல, இது தாங்க மரியாதை, இது தாங்க நாகரிகம். அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு
எல்லாரும் சமந்தான், இங்கே எல்லாரும் ஒன்று தான். நீங்கள் வந்து திமுக காரங்கன்றதுக்காக தாவேக்காலுக்கு எல்லாருமே வந்துட்டு இங்கே தீண்டத்தகவலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து புரிய வச்சிருக்காருன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா தாவேக்கா எம்எல்ஏ பல்லவி வந்து அன்றைக்கி எவ்வளோ வருத்தப்பட்டு போனாங்கன்றதையும் பார்த்தோம், அன்றைக்கி யார் ஸ்கோர் பண்ணதையும் பார்த்தோம். அவங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் இங்கே மாறி ஸ்கோர் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியும் சொல்ல வேண்டி இருக்குது. ஸோ இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சருக்கு அக்கறை இருக்கிறதா அப்படின்னு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டத்தில் முதலமைச்சர் விஜயின் ரசிகை ஒருவருக்கு ஒரு அநீதி நடந்திருக்கிறது. அந்த பெண்ணை ஸ்ரீவைகுண்டம் தாவேக்கா எம்எல்ஏ சரவணனுக்கு நெருக்கமான அக்கட்சி நிர்வாகிகள் இருவர் வேலை வாங்கி தருவதாக கூறி காரில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அமைச்சர் புஷி ஆனந்திடம் பேசி உனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று எம்எல்ஏ சரவணன் சமரசம் பேச முயன்றதாக பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளார். இதேபோல் இன்னொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பெண் கூறுகிறார். இன்னொரு அமைச்சரும் இந்த பிரச்சனை தெரியும் என்கிறார். எல்லாம் மேலிடத்துக்கு தெரியும் என்று குற்றவாளிகள் கூறியதாகவும் சொல்லியுள்ளார் அப்படின்னு ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கு. இந்த செய்திக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை திமுக வந்து கையில் எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து ரொம்ப அதிகமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது தாவேக்காவுக்கு தெரியாமல் கிடையாது. இப்போ தாவேக்காவில் ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் நான் பார்க்காததையே அவர் பார்த்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம பேசலாம். இவ்வளோ நாட்கள் வந்து பொங்காத உதயநிதி ஸ்டாலின் இப்போ பொங்குறாரே அப்படின்ற மாதிரிலாம் கூட பேசலாம். ஆனால் இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை விசாரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யாராக இருந்தாலும் தாவேக்கா பொறுப்பேற்றமோன்னு சிஎம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான், அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறது உண்மை தான், அதை நம்ம பண்ண தான் போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கான உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சு இதை வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு, திமுக காரங்க வந்து கையில் எடுத்துட்டாங்கன்றதை தாண்டி உண்மையிலேயே அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க, பட் இருந்தாலும் அவங்க உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற பட்சத்தில் கடுமையான நடவடிக்கைகள் இருக்குங்கிறத மட்டும் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இது பொய் செய்தியா இல்லை அந்த பெண் தரப்பில் தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் உண்மைத்தன்மை என்னங்கிறத ஆராய வேண்டியது ஒரு அரசோட கடமை. ஸோ நம்மளும் ஒரு கோரிக்கையாக சொல்கிறோம், இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்துட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா நம்மளுடைய ஆசையும். ரொம்ப நாளாக தேடப்பட்டு இருந்த முத்தார் அவர்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம். இந்த கைது வந்து மிக முக்கியமான கைதாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியமான கைது தான் இது. ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற போர்வையில் இஷ்டத்துக்கு யாராக இருந்தாலும் எவ்வளவு கேவலமாக வந்து பேச முடியும். நைட்டு 2 மணிக்கு வந்து த்ரிஷா இந்த வீட்டுக்கு போனாங்க, இவர் அவங்க வீட்டுக்கு போனாங்க, இவங்க முகச்சாடை இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறங்கி கேவலமாக எல்லாரையும் அவனே இவனே ஒரு அமைச்சர் ஒரு இது எந்த இதுக்கும் மதிப்பு கிடையாது, எல்லாரையும் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்த முத்தார் அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து கைதுங்கிறது தேவையான அவசியமான ஒன்றுன்னு தான் நான் பார்த்தேன். எனக்கு அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே அவர் பண்ணக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஓவராக ஃபஸ்ட்டு வைரல் ஆகணுன்ட்டு பேசினது, அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங்கில் வந்து மாற்றி மாற்றி போட்டு ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களை வந்து அப்படி மாற்றி மாற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இவர் தான் வந்து ரொம்ப பெரிய அறிவாளிங்கிற மாதிரி காட்டிக்கிற மாதிரி எடிட்டிங்கில் மாற்றுறது, அவங்க திட்டுறது எதையுமே வந்து வீடியோவில் காட்டாமல் வந்து மாற்றி விடுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். ஒருவேளை காவல்துறை வந்து இப்போது ஒரு இந்த மாதிரி பண்ணுறவங்க கைது பண்ண போகுது அப்படின்னா உடனே வந்து ஒரு சிஎம் கூட எடுத்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு பாருங்கள் நான் வந்து சிஎம்மோட ஆள், நான் வந்து இந்த ஆளுங்கட்சி ஆள், எல்லாம் கைது பண்ண முடியாதுன்னு சொல்கிறது. அப்படியும் மீறி ஒரு காவல்துறையில் ஒருத்தர் கைது பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தை போய் மிரட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இதையெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது. ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்கன்னா கருத்து சுதந்திரம் வேறு, இந்த மாதிரி பேசுகிறது வேறு. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கருத்தையே சொல்லக்கூடாதா, ஒரு யூடியூபர் கருத்து பேசக்கூடாதா, அவர் பேசின உடனே நீட்டுக்குள்ளே வச்சுருங்களா அப்படிங்கிறது வேறு. அதாவது பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரங்கிறது ஒரு லிமிட் இருக்குது, ஒரு லிமிட்டுக்குள்ளே நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ நம்மளும் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறோம், இப்போ திமுக மேலேயோ தாவக மேலேயோ இல்லை அதிமுக மேலேயோ வந்துட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அளவு இருக்குது, ஒரு அளவுக்கு மேலே போய் நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறது அது எந்த அளவுக்கு வந்து கொச்சையாக அசிங்கமாக செய்கிற தொழிலுக்கு துரோகம் பண்ணுறோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். ஊடகத்தை நம்ம வந்துட்டு மக்களோட ஒரு கேள்வியை நம்ம வந்து ஊடகம் மூலியமாக கேட்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சம்பளம் வாங்குகிறோம், நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதில் நம்ம தனிப்பட்ட வன்மத்தை கக்குறது, எவன்ட்டையாக காசை வாங்கி போட்டுட்டு எவனையா அசிங்கமாக திட்டுறது, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம வேறு ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதா வந்துட்டு நிதர்சனம். அதை பண்ணிகிட்டு இருக்கவங்களை தூக்கி போய் உள்ளே வச்சு குத்துறது வந்து தப்பே கிடையாது. ஸோ அதைத்தான் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. சில பேர் வந்துட்டு இது கரு சுதந்திரம், இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ண தப்பு இல்லையா, ஏன்னாங்க திமுக பண்ணதை நீங்களும் பண்ணுறீங்க மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க.
திமுக பண்ணது வேறு, இது வேறு. அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவை பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். போன வீடியோவில் பெஸ்ட்டு கமெண்ட்டாக நான் வந்து இங்கே வந்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்து எடிட்டர் உங்களுக்கு காட்டுவார். அதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் பெஸ்ட்டாக போடுற கமெண்ட்ஸையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.